Hello everybody, hi, welcome to Vedantu and நான் உங்க Shravanee ma'am. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Yes, so ஒரு குட்டி கேமாக தான் நம்மளுடைய கிளாஸஸ், நம்மளுடைய லைவ் கிளாஸஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த 8 நாளும் பார்த்தீங்க அப்படின்னா 1 hour கிளாஸ், 1 hour பிரேக், 1 hour கிளாஸ், 2 hours லஞ்ச் பிரேக், 1 hour கிளாஸ், 1 hour பிரேக், 1 hour கிளாஸ், 1 hour பிரேக் அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ தட் நீங்கள் படிக்கலாம், படித்ததை ரிவைஸ் பண்ணலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம காலையில் சோஷியலில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் 5 சாப்டர் இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸை சூப்பராக யாழினியன் சார் சொல்லி கொடுத்துட்டாரு. இதை விட சூப்பராக சொல்லி தரவே முடியாது. ஓகே, அண்ட் சாப்டர் 1 and 2 உடைய முடிச்சிட்டீங்க. ஆல் கான்செப்ட், ஆல் ஃபார்முலா முடிச்சிட்டீங்க. கரெக்டா? வெரி குட். இந்த வாட்டி ஏன் நாங்கள் ஆல் கான்செப்ட் அண்ட் ஆல் ஃபார்முலா ரிவிஷன் பண்ணோம்? ஏன் எந்த சேனல்லையுமே ஆல் கான்செப்ட் ஆல் ஃபார்முலா ரிவிஷனோ இல்லை இப்போ போயிட்டு எந்த டீச்சர்ஸுமே உங்களுக்கு வந்து ஆல் கான்செப்ட் ஆல் ஃபார்முலா ரிவிஷன் நடத்தாதப்போ நாங்கள் ஏன் உங்களுக்கு வந்து ஆல் கான்செப்ட் ஆல் ஃபார்முலா ரிவிஷன் ஃபர்ஸ்ட் 3 days பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12th மேக்ஸில் 1 மார்க்காக இருக்கட்டும், 2 மார்க்காக இருக்கட்டும், 3 மார்க்காக இருக்கட்டும், 5 மார்க்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கிரியேட்டிவ் கொஷின்ஸ் ஓனாக கேட்டிருந்தாங்க. ஸோ 12th மேக்ஸ் பசங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டமாக வரும் இந்த வருஷம்னு நாங்கள் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி ஜனஸ்ருதி மேம் பக்கா சூப்பராக ஆல் கான்செப்ட்ஸ் ஆல் ஃபார்முலா ரிவிஷன் போனாங்க. அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சூப்பராக எழுதிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா கேட்ட கொஷின் கஷ்டமாக இல்லை, பட் கேட்ட கொஷின் அவங்க இது வரைக்கும் சால்வ் பண்ண ப்ராப்ளம் கிடையாது. அதனால கான்செப்டும் ஃபார்முலாவும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சூப்பராக நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். முக்கியமாக கம்பல்சரி கொஷின். ஓகே, அடுத்து ஒவ்வொரு லைவ்லையுமே லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா யார் யாரெல்லாம் இன்னைக்கு லைவ் நான் அட்டென்ட் பண்ணேன், இன்னைக்கு லைவ் வந்து இப்படி போச்சு, சூப்பராக அட்டென்ட் பண்ணேன், இவ்வளோ முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்ட் அப்படின்னு போட்டு கமெண்ட் போடுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே கிஃப்ட் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டீங்க, நேத்துடைய 2 லைவு, இன்னைக்கு காலையிலேருந்து நடந்த லைவு, இது எல்லாத்துலயும் போய் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியாச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே உங்களுடைய அட்டெண்டன்ஸை போட்டாச்சா? எஸ், எல்லாருமே உங்களுடைய அட்டெண்டன்ஸை போட்டாச்சா? எஸ், உங்களுடைய அட்டெண்டன்ஸை போட்டாச்சா? 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 அட்டெண்டன்ஸ் போட்டாச்சா எல்லாத்துலயுமே? எஸ், ஓகே, வெரி குட். ஸோ எல்லா லைவ்லையுமே மறக்காம போயிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. எல்லா லைவ்லையுமே உங்க பேர் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கிஃப்ட் வந்து கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறமா we will send you a Google form. ஓகே, ஸோ இப்போ சிவிக்ஸ் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சிவிக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி have you all subscribed to our channel? எஸ். ஸோ இங்கே பாருடா, சோஷியலுக்கு வெறும் 2 நாள் தான் லீவு. நீங்க சொல்லுங்க, 2 நாள்ல படிச்சிட முடியுமா? you just tell me. 2 நாள்ல சோஷியலை ரிவைஸ் கூட பண்ண முடியாது. எல்லாமே படிச்சு முடிச்சுட்டா வேணா ரிவைஸ் பண்ணலாம். 2 நாள் வெறும் ரிவைஸ் பண்றதுக்கு தான் பத்தும். ஓகே, புதுசா எதையுமே படிக்க பத்தவே பத்தாது. அப்போ ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட் அப்படி என்ன பண்ணணும்? இப்போ இந்த லீவ்லயே ஸ்மார்ட்டா படிச்சு முடிச்சிடணும். ஓகே, முடிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? ஒரு 1 hourல சிவிக்ஸ சூப்பரா படிக்கலாமா? ஓகே, இதுல நான் அண்டர்லைன் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் தான் வந்து கீவேர்ட்ஸ். அந்த கீவேர்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் அவார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு ஃபுல் கிளாஸ் நான் சூப்பரா அட்டென்ட் பண்ணிட்டு அட்டெண்டன்ஸும் போட போறேன் மேம். அடுத்து 1 hour நான் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம படிக்க போறேன் மேம். அண்ட் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோஷியலையும் சென்டம் எடுக்க போறேன், மேக்ஸ்லயும் சென்டம் எடுக்க போறேன் மேம் அப்படிங்கிறவங்களாம் சாட்ல ரெட் ஹார்ட் போடுங்கடா. ஓகே மேம், அடுத்து நடக்கக்கூடிய கிளாஸஸை நான் பக்கா சூப்பரா அட்டென்ட் பண்ண போறேன். இந்த 1 hour நான் டிஸ்ட்ராக்டே ஆக மாட்டேன். நடுவில் எந்த மெசேஜ் வந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். நடுவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். நான் கம்ப்ளீட் டெடிகேட்டடா நான் படிக்க போறேன், நல்ல புள்ளியா படிக்க போறேன், சமத்து புள்ளியா படிக்க போறேங்கிறவங்களாம் லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் ஆல்சோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்க் தெம் டு ஜாயின். ஓகே, நீ செல்ஃபிஷா இருக்காத, நான் மட்டும் தான் படிப்பேன், நான் யாருக்கும் லைவ் ஷேர் பண்ணுவேன்லாம் இருக்காத. ஓகே சரியா? அதனால தயவு செய்து உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணு. ஓகே, ஐ எம் ஆல்சோ ஷேரிங்.
ஓகே, நானும் வந்து டெலிகிராம் குரூப்ஸ் எல்லாம் வந்து போடுறேன். நீங்களும் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருக்குமே வர சொல்லுங்க. ஓகே, தட் இஸ் ஒன் ஹெல்ப் யூ டூ ஃபார் மீ. வெரி குட்ரா, சூப்பர்டா. ஸோ இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான விஷயம் தான் நம்ம தந்திருக்கோம். என்னது? ஃபைட்டர் பேட்ச். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் ஃபைட்டர் பேட்ச் அப்படின்னா, உங்களுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு நம்மளுடைய வீடியோஸை ப்ராப்பரா அழகா நீங்க வேதாந்து ஆப்ல பாக்குறதுக்காக ஒரு ஆக்சஸ் which is completely free. ஓகே, completely free. அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாரும் இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த லைவ் உடைய டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்க அப்படின்னா கெட் ஆக்சஸ் டு ஃப்ரீ ஃபைட்டர் பேட்ச் நவ் அப்படின்னு இருக்கும். யூ ஹாவ் டு கிளிக் தட் லிங்க். அந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டு பை நவ் கொடுங்க. திருப்பியும் பை நவ் கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கூப்பன் கோட் அப்ளை ஆகி கிடைச்சிரும். தென் பே நவ் கொடுங்க. உங்களுக்கு கோர்ஸ் வந்துரும். சோ நீங்க வேதாந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு கோ டு மை கோர்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபைட்டர் பேட்ச் வரும். சோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் உள்ள வீடியோஸ் எல்லாமே வந்து இருக்கும். இதுல 24/7 உங்களுக்கு டவுட் சால்விங் ஃபீச்சர் இருக்கும். சோ வேத் AI அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். நீங்க நைட் 2 மணிக்கு டவுட் கேட்டா கூட உடனே உங்களுக்கு எல்லா டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணிடுவான். சரியா? அதனால கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி பாருங்க. உடனே நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து எடுத்துக்கலாம். ஓகே, வெரி குட் பசங்களா. நம்ம வந்து இப்போ லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், சோ உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन PDF let me update in the டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். லைவ் கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் போட்டுருவேன். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस PDF எடுத்துக்கோங்க. சோ லெட்ஸ் பிகின் சாப்டர் 1. ஒவ்வொரு சாப்டருக்கு நடுவுல எனக்கு சாட்ல ஃபயர் பறக்கணும். ஓகேவா? வெரி குட், சூப்பர்டா. சோ ஹிஸ்டரி சாப்டர் 1, சிவிக்ஸ் சாப்டர் 1. சோ இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन, வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன்? கான்ஸ்டிடியூஷன் அப்படினா என்ன? கான்ஸ்டிடியூஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் a country. ஓகே, ஒரு கண்ட்ரியுடைய அடிப்படை சட்டம். ஓகே, அரசியல் அமைப்பு அப்படினா என்ன? ஒரு கண்ட்ரியுடைய ஃபண்டமெண்டல் அப்படினா அடிப்படை சட்டம் which reflect the fundamental principle. அது வந்து எதை வந்து வெளிக்காட்டும்? ரிஃப்ளெக்ட் அப்படின்னா வெளிக்காட்டும். ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நான் போய் நின்னா கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் பண்ணும்ல, அந்த மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் லா எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது? ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள். நம்ம எந்த கொள்கை அடிப்படையில வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து வெளிக்காட்டுது. on which the government of the country is based. so இந்த ரெண்டு வார்த்தையும் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, so கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறதா ஒரு ஃபண்டமெண்டல் லா. நம்மளுடைய கண்ட்ரி எந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் அடிப்படை பிரின்சிபிள்ஸ் பேஸ்டா இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் இந்த ஃபண்டமெண்டல் லாவை டிசைன் பண்றாங்க. அதுக்கு பேர் தான் கான்ஸ்டிடியூஷன். அடுத்து, வாட் இஸ் meant by citizenship? ஓகே, which citizen are you அப்படின்னு கேட்டா நம்ம வந்து என்ன சொல்றோம்? I'm a Indian citizen அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி the word citizen அப்படிங்கிற word is derived from the Latin term civis. ஒரு லத்திய மொழி லாட்டின் டேர்ம் civis அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் citizen அப்படிங்கறதே வந்து கொண்டு வந்தாங்க. சரியா? it means resident of a state or a city or state. சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி இது எல்லாமே இந்த இடத்துல ஒரே மீனிங் தான். ஒரு லொகாலிட்டி. இந்தியா அப்படிங்கிறது ஒரு லொகாலிட்டி. ஓகே, இந்தியாக்குள்ள சென்னையில வாழ்ந்தாலும் சரி, பாம்பேல வாழ்ந்தாலும் சரி, குஜராத்ல வாழ்ந்தாலும் சரி, கேரளால வாழ்ந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் which is இந்தியன். ஓகே, சோ இங்க வந்து அப்படின்னா என்னது? சிட்டிசன் அப்படின்னா என்னது? ரெசிடென்ட் ஆஃப் அ சிட்டி ஆர் ஸ்டேட். ஒரு சிட்டி அல்லது ஒரு ஸ்டேட் உடைய குடி இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் நம்ம குடி உரிமை அப்படிங்கறத வந்து சொல்லுவோம். அடுத்ததா, the Constitution of India provides for a single and uniform citizenship for the whole of India. So இந்த citizenship, இந்த குடி உரிமையை கொடுக்கிறது யாரு? The Constitution of India, அரசியல் அமைப்பு. ஓகே, எப்படி கொடுக்கறாங்க? அழகா கவனிங்க. ஒரு சிங்கிள், ஒரே ஒரு யூனிஃபார்மான சீரான ஒரு சிட்டிசன்ஷிப் தான் வந்து கொடுப்பாங்க மொத்த
இந்தியாக்குமே. அதுதான் இந்தியன் அப்படிங்கிற ஒரு சிட்டிசன்ஷிப். ஓகே, அடுத்து ஆர்டிகல் 5-7 வரைக்கும், ஆர்டிகல் 5-11 வரைக்கும் இது முக்கியமா எழுதணும். Under part 2 of the constitution deals with citizenship. இந்த அரசியல் அமைப்புல கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 5-11 வரைக்கும், ஆர்டிகல் 5-11 வரைக்கும் செகண்ட் பார்ட்ல இந்த சிட்டிசன்ஷிப் பத்தி பேசுறாங்க. சோ சிட்டிசன் அப்படிங்கிற அந்த வார்த்தை லாட்டின் டேர்ம் சிவிக்ஸ்ல இருந்து டிரைவ் பண்ணது. இந்த சிட்டிசன் அப்படின்னா ஒரு ஊர்ல, ஒரு சிட்டில, ஒரு ஸ்டேட்ல இருக்கிறவங்க, குடி இருப்பவர்கள். ஸோ ரெசிடென்ட் ஆஃப் அ ஸ்டேட் ஆர் அ சிட்டி. அண்ட் இது வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் சீரான ஒரு சிட்டிசன்ஷிப் தான் மொத்த கண்ட்ரிக்குமே கொடுக்கறாங்க. ஆர்டிகல் 5-11 வரைக்கும் பார்ட் 2ல கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் சிட்டிசன்ஷிப். அடுத்து how many types of fundamental rights are listed by Indian Constitution? So Indian Constitution எவ்வளோ அடிப்படை உரிமைகளை கொடுக்குது, சரியா? எத்தனை அடிப்படை உரிமைகளை கொடுக்குது? Originally the Constitution provided for 7 fundamental rights. ஒரிஜினலா பாத்தீங்க அப்படின்னா 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கொடுத்தது. ஆனா அட் பிரசன்ட் இப்போதைக்கு there are only 6 fundamental rights. பட் தற்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ஃபாலோ பண்றோம். ஓகே, சோ ஒரிஜினலி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து மொத்தமா நமக்கு 7 அடிப்படை உரிமைகளை கொடுத்தது. ஆனா இப்பொழுது நம்ம 6 அடிப்படை உரிமைகளை தான் ஃபாலோ பண்றோம். அது என்ன பார்க்கலாமா? ரைட் டு ஈக்குவாலிட்டி. இந்த உலகத்துல வாழும் அத்தனை உயிரினங்களுக்கும், அட்லீஸ்ட் இந்த இடத்துல மனிதர்களுக்கு ஒரு ஈக்குவாலிட்டி அப்படிங்கறத நிலைநாட்டுறாங்க. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம். ஓகே, ஃப்ரீடமா, சுதந்திரமா இருக்கிறதுக்கான ஒரு உரிமை நமக்கு இருக்கு. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். நம்ம ஆசைப்படுற ஒரு மதத்தை ஃபாலோ பண்றதுக்கான ஒரு உரிமை இருக்கு. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். எதையுமே வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்காக, கெடுக்கிறதுக்கான, அடிச்சு உடைக்கிறதுக்கான ஒரு உரிமை கிடையாது. அதுதான் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். படிக்கிறதுக்கான, கல்விக்கான உரிமைகள் எல்லாருக்குமே இருக்கு. நம்மளுடைய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றதுக்கான ஒரு உரிமை இருக்கு. என்ன தம்பி ஃபுல் ஸ்கிரீன் வரலையா? ஏன் ஃபுல் ஸ்கிரீன்ல தான் இருக்கு. அண்ட் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் தான் இந்த எல்லா ரைட்ஸையுமே, இந்த எல்லா உரிமைகளையுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு உரிமை. ஓகே, சோ இந்த உரிமையெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கா இல்ல நமக்கு ஆல்ரெடி இருக்கா? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஏ அப்படின்னு போடுங்க. உரிமை அப்படிங்கிறது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுக்கறது மேம் அப்படின்னா ஏ அப்படின்னு சாட்ல போடுங்க. இல்ல மேம் இந்த உரிமையெல்லாம் நமக்கே இருக்கு மேம் அப்படிங்கிறவங்க வந்து பி போடுங்க பார்க்கலாம். எஸ் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து ஜஸ்ட் அந்த வேர்ட் ஃப்ரீடம் அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு. நிறைய ஏ தான் நான் சாட்ல பாக்குறேன். உரிமை நமக்கு வேற ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்க இல்லையா? நம்ம தானே ஒருத்தங்களுக்கு வேற ஒருத்தங்களுக்கு வந்து உரிமை வந்து தரோம். பேசுறதுக்கான உரிமை தந்திருக்கோம், படிக்கிறதுக்கான உரிமை தந்திருக்கோம். அப்படியா? இல்ல சாட்ல நிறைய பி தான் வந்திருக்கு. வெரி குட், நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. எஸ், உரிமை அப்படிங்கிறது வந்து யாருக்கும் கொடுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. உரிமை அப்படிங்கிறது நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, நேச்சர் கொடுத்தது, அது நம்ம கிட்டே வந்து இருக்கு. அதை நம்மளே தான் நமக்கு எடுத்துக்கணும். சரியா? யாருக்கும் கொடுக்கிறது கிடையாது. So right to equality, freedom of religion, freedom against exploitation, cultural and educational rights, right to constitutional remedies. Very good. அடுத்து ரிட் என்றால் என்ன? இப்போ கோர்ட்லேருந்து, ஓகே, கோர்ட்லேருந்து ஏதோ ஒரு ஆர்டர், ஏதோ ஒரு கமாண்ட் கோர்ட் சீல் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரிட்.
சரியா? இதுக்கு என்ன எழுதினா மார்க் தருவாங்க? ரிட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்டர் இல்லைன்னா ஒரு கமாண்ட். இது பண்ணுங்க, இது பண்ணாதீங்க, இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சட்டம், ஓகே, கோர்ட் வந்து நமக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, சீல் குத்தி அப்படின்னா அதுதான் ரிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இட் இஸ் ஓகே issued by a court. ஓகே, issued by a court. கோர்ட் தான் நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ரைட்டிங் அண்டர் இட் சீல். கோர்ட் சீல் குத்தி எழுதி கொடுக்கறது தான் எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டர் இல்லைன்னா ஒரு கமாண்ட். அதை வந்து ரிட் அப்படின்னு சொல்லுவோம். It is in the nature of a command or prohibition from performing certain acts that are specified in the order of the court. So, இந்த ரிட்ல என்ன கொடுத்திருப்பாங்க? ஒரு கமாண்ட் இல்லைன்னா ஒரு prohibition. கமாண்ட் அப்படின்னா இது செய்யுங்க அப்படின்னு சொல்றது. ப்ரொஹிபிஷன்னா இந்த செயலை நீங்க செய்யக்கூடாதுங்க, நீங்க இத்தனை மாசத்துக்கு இந்தியாவை விட்டு வெளியே போக கூடாதுங்க, இத்தனை மாசத்துக்கு நீங்க போய் இவங்களை பார்க்க கூடாதுங்க, இத்தனை மாசத்துக்கு இந்த வேலைகள்ல நீங்க ஈடுபடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கோர்ட்டு அவங்க சீல் குத்தி ஒரு ஆர்டரோ ஒரு கமாண்டோ தராங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கமாண்டு இல்லைன்னா ப்ரொஹிபிஷன். ஃப்ரம் ப்ரொஹிபிஷன்னா தடுப்பு, ஃப்ரம் பெர்ஃபார்மிங் சர்டன் ஆக்ட். ஓகே, ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தடை செய்தல். ஓகே, இதுதான் நம்ம ரிட் அப்படின்னு சொல்லுவோம். What are the classical languages in India? ஓகே, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அதெல்லாம் வந்து என்னது? இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்லாம் வந்து என்னது? ஓகே, கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா தமிழ்ல வந்து என்னது? செம்மொழி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? செம்மொழி அப்படின்னு சொல்லுவோம். சோ மொத்தமா நமக்கு 6 செம்மொழி வந்து இருக்கு. இதுல தமிழ் 2004 நீங்க பிறந்தீங்களா அப்போ? இல்ல நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியா? சோ பாத்தீங்க அப்படின்னா 2004ல நமக்கு வந்து தமிழ் வந்து செம்மொழியா இருக்கு. அடுத்து சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அண்ட் ஒடியா. இந்த 6 மொழிகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செம்மொழி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா. இந்த 6 மொழிகளை நாம் என்னவென்று கூறுவோம்? செம்மொழி அப்படின்னு சொல்லுவோம். கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் நேஷனல் எமர்ஜென்சி? ஓகே, சம்டைம்ஸ் கவர்மெண்ட் வந்து நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க. இப்போ நேஷனல் எமர்ஜென்சி 144, யாருமே அவங்க வீட்டை விட்டு வெளியே வரவே கூடாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஏன் பண்றாங்க பார்க்கலாமா? நேஷனல் எமர்ஜென்சி இஸ் டிக்ளேர்ட் இன் டைம்ஸ் ஆஃப் கிரேட் கிரைசிஸ். கிரேட் கிரைசிஸ் அப்படின்னா ஒரு பெரும் துயரம் அப்படின்னு அர்த்தம், ஒரு பேரிடர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு பெரிய துயரம், ஒரு பெரிய பிரச்சனை, இல்ல ஒரு பேரிடர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, எப்போ? பிரசிடென்ட் தான் அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் யாரு? பிரசிடென்ட் கொடுப்பாங்க. அண்டர் எந்த ஆர்டிகல்? 352 ஆர்டிகலுக்கு கீழே கேன் டிக்ளேர் எமர்ஜென்சி இஃப் ஹி சாட்டிஸ்ஃபைட் தட் இந்தியாவோட செக்யூரிட்டிக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. அது போர்னால இருக்கலாம், இல்ல வெளியிலேருந்து யாருக்காவது நம்ம மேல கோபம் இருக்கலாம், இல்ல யாராச்சும் இந்தியா மேல குண்டு போடலாம். இந்த மாதிரி வெளியிலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் வருது அப்படின்னா அப்போ பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிகல் 352 கீழே, ஆர்டிகல் 352 படி பிரசிடென்ட் அனௌன்ஸ் பண்றதுதான் வந்து என்னது? இந்த நேஷனல் எமர்ஜென்சி. ஓகே, இந்தியா மேல ஏதோ ஒரு கண்ட்ரி போர் பண்ண போறாங்க, இல்லைன்னா வந்து யாராவது ஒருத்தங்க ஆர்ம்டு ரெபிலியன் அப்படின்னா ஆயுதங்களை கொண்டு படை வருது, ஏதோ ஆயுதங்களை எல்லாம் கொண்டு பயங்கரமா படை வருது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பா PDF தரேன்டா. ஓகே, நீங்க கான்செப்ட் இங்க புரிஞ்சுக்கோங்க, படிச்சுக்கிறதுக்கு நான் PDF தரேன். ஓகே, யா. சோ இந்தியாவுடைய செக்யூரிட்டி, இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அப்போ அனௌன்ஸ் பண்றதுக்கு பேர் தான் இந்த நேஷனல் எமர்ஜென்சி. ஓகே, list out the 3 heads of relation between center and states. சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய பெரிய ஹெட், தலை யார் யார்கள்? ஓகே, the center state relation 3 பேர்ப்பா. legislative relation, administrative relation, financial relation. legislative relation தான் வந்து இந்த law.
சட்டம் அத பத்திலாம் வந்து டீல் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் நமக்கு ஹை கோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, கரெக்டா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன், நிர்வாக பொறுப்பு. ஓகே, இங்கே நமக்கு நிர்வாக பொறுப்புகள் இருக்கும், சென்ட்ரல்லயும் நமக்கு நிர்வாக பொறுப்புகள் வந்து இருக்கும். அடுத்து ஃபினான்ஷியல், ஓகே, இது ரிலேட் பண்ணது எல்லாமே பணம், காசு, நிதி, இது எல்லாமே ரிலேட் பண்ணதுதான் ஃபினான்ஷியல் ரிலேஷன். ஓகே, LAF லாஃப் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் தென் ஃபினான்ஷியல். ஐ வில் ஷோ லைக் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஹே, திரும்பி பார்க்கறதுக்குள்ள சாப்டர் 1 முடிச்சிட்டோம். ஓகே, எந்த அளவுக்கு சாப்டர் 1 நீங்க முடிச்சிருக்கீங்க நான் இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். யார் யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். சோ அப்படின்னா என்ன நீங்க வந்து சாட்ல சொன்ன ஆன்சர் பண்ணணும். ஃபண்டமெண்டல் லா ஆஃப் அ கண்ட்ரி, ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஃபண்டமெண்டல் லா ஆஃப் அ கண்ட்ரியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு நாட்டுடைய ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் பேஸ் பண்ணி அந்த நாட்டுடைய ஃபண்டமெண்டல் லாவை what do we call we call it as constitution. very good. அடுத்து citizen அப்படிங்கிற ஒரு வார்த்தையை லாட்டின் வேர்ட் என்ன வார்த்தையில இருந்து நம்ம வந்து டிரைவ் பண்ணோம்? அப்படியே பிரெயின் யோசிச்சு உடனே வந்து ரீகால் பண்ணிடணும். சிட்டிசன் என்னும் வார்த்தையை லாட்டின் வேர்ட் சிவிஸ். வெரி குட், சிவிஸ். சரி சரி, எந்த ஆர்டிக்கல் இருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன்ல இந்த சிட்டிசன்ஷிப்பை பத்தி பேசுறாங்க? கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அதுல சிட்டிசன்ஷிப்பை பத்தி, சிட்டிசனை பத்தி எந்த ஆர்டிக்கல்ல இருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் இந்த சிட்டிசன்ஷிப்பை பத்தி அந்த ஆர்டிக்கல்ல பேசப்படுது? ஆர்டிக்கல் 5ல இருந்து 11 வரைக்கும், 5 to 11. ஓகே, ஒரிஜினலி நமக்கு எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தது? அடிப்படை உரிமைகள் நமக்கு ஒரிஜினலா எவ்வளவு இருந்தது? அக்கார்டிங் டு கான்ஸ்டிடியூஷன், அக்கார்டிங் டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரிஜினலி நமக்கு 7. வெரி குட், வெரி குட், 7. ஓகே, அட் பிரசன்ட் எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு? அட் பிரசன்ட் எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு? அட் பிரசன்ட் 6. வெரி குட், வெரி குட், சூப்பர். அடுத்து ஒரு ஆர்டர் இல்லனா ஒரு கமாண்ட் கோர்ட் அவங்க சீல் குத்தி கொடுக்கறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு ஆர்டர் இல்லனா ஒரு கமாண்ட். ஓகே, கோர்ட் வந்து சீல் குத்தி கொடுக்கறத நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as writ. வெரி குட். அடுத்து மொத்தமா எவ்வளவு கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்கு? எத்தனை செம்மொழியான தமிழ் மொழி இருக்கு சொல்லுங்க. எத்தனை எத்தனை எத்தனை? 6. வெரி குட், வெரி குட். சரி, அட் டைம்ஸ் ஆஃப் கிரேட் கிரைசிஸ்ல நேஷனல் எமர்ஜென்சியை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்கல்ல, யாரு டிக்ளேர் பண்ணுவாங்க? பிரசிடென்டா, பிரைம் மினிஸ்டரா, கலெக்டரா, சீஃப் மினிஸ்டரா, இல்ல எமர்ஜென்சி மினிஸ்டரா? அட் டைம்ஸ் ஆஃப் கிரேட் கிரைசிஸ், இந்தியா மேல யாரோ போர் தொடுக்க போறாங்க, இந்தியா மேல யாருக்கோ ஒரு பகை இருக்கு, இந்தியாவுடைய செக்யூரிட்டிக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் வருது, த்ரெட் வருது, அப்போ யாரு? பிரசிடென்ட். ஓகே, எந்த ஆர்டிக்கலின் அடிப்படையில்? ஆர்டிக்கல் டேஷ் அடிப்படையில் பிரசிடென்ட் வந்து இந்த நேஷனல் எமர்ஜென்சியை வந்து டிக்ளேர் பண்றாங்க. எந்த அடிப்படையில்? ஆர்டிக்கல் 352. வெரி குட், சூப்பர். இப்போ சாப்டர் 2 ஆரம்பிக்கலாம்னா சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். நம்ம சாப்டர் 2 டக்கு டக்கு முடிச்சிடலாம். வெரி குட்ரா. How is President of India elected? இதுல முக்கியமா நீங்க எழுத வேண்டியது வந்து என்னது அப்படின்னா எலக்டோரல் காலேஜ். எலக்டோரல் காலேஜ் தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பிரசிடென்ட்டை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ with system of proportional representation, system of proportional representation by means of single transferable vote. ஓகே ஓகே, இப்போ ப்ரப்போர்ஷன்ல வந்து எல்லாருமே அவங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரேன், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தரேன், அந்த மாதிரி. அதுல போயிட்டு ஒரு சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலமா தான் இவங்க வந்து எலெக்ட் ஆகப்படுவாங்க, இவங்க செலக்ட் ஆகப்படுவாங்க. ஸோ பிரசிடென்ட் வந்து எப்படி எலெக்ட் ஆகுறாங்க? எலக்டோரல் காலேஜ் மூலமா தான். சிஸ்டம் ஆஃப் ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், இது மூணுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது கரெக்டா ஞாபகம் வச்சு எழுதினாதான் மார்க் வரும்.
What are the different categories of ministers at union level? Union levelல என்னென்ன மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க? CMD ஞாபகம் வச்சுக்கோங்க. CMD அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Cabinet ministers, ministers of state, deputy minister. இல்லனா cabinet minister, state minister, deputy minister. அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். Cabinet minister, minister of state and deputy minister. Very good. அடுத்து, what is the qualification of judges of Supreme Court? This is a very important question. Okay, he or she must be a citizen of India. Okay, Supreme Court judge ஆகணும். யாருக்காவது அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கா சாட்ல? நீங்கெல்லாம் வந்து பெருசானா என்ன ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவெல்லாம் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? பெருசானா நான் என்ன ஆகணும், நான் வளர்ந்தா வந்து என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கறதெல்லாம் சூஸ் பண்ணிட்டீங்களா? நோவா? அதை பத்தின ஒரு யோசனை எல்லாம் வந்திருக்குமா? வரலையா? அப்போ உடனே போய் என்ன பண்ணுங்க, நம்மளுடைய வேதாந்து 11th 12th தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேதாந்து TN 11 12 நீட் தமிழ் சேனல் இருக்கும், நம்மளுடைய 11th 12th சேனல். அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்க வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 12th முடிச்சு என்னென்னலாம் கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நாங்க வந்து போயிட்டு என்ன பண்ண போறோம்னா கரியர் கைடன்ஸ் ஃப்ரீயா கொடுக்க போறோம். நீங்க எல்லாம் இப்பையிலேருந்து அந்த கரியர் கைடன்ஸை கேட்டுக்கோங்க, உங்களுக்கும் சேர்த்து தான் பண்ண போறோம். அப்போ நீங்க 11th என்ன குரூப் சூஸ் பண்ணணும், அப்போ உங்களுக்கு என்னென்ன கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத பத்தி டீடைல்டா பேச போறோம். சோ எல்லாருமே வேதாந்து 11th சேனல், நம்மளுடைய 11th சேனலை போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. He or she must be a citizen of India. ஒரு இந்தியனா வந்து இருக்கணும். அமெரிக்கன், சைனீஸுக்கெல்லாம் நம்ம வந்து ஜட்ஜ் ஆக முடியாது. He or she should have worked as a judge of High Court at least for 5 years. High Court ஜட்ஜா, High Court ஜட்ஜா, High Courtக்கு அப்புறமா தான் சுப்ரீம் கோர்ட் வரும் இல்லையா? High Court ஜட்ஜா ஒரு 5 வருஷம் அவங்க பணிபுரிந்திருக்க வேண்டும். அதுக்கப்புறமா அவங்க 10 வருஷத்துக்காவது ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருந்திருக்கணும். அப்போ 10 வருஷம் அவங்க ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருந்துட்டு அதுக்கப்புறமா 5 வருஷம் வந்து ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஜட்ஜா இருக்க முடியும். அப்புறம் இந்த ஒப்பீனியன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஸ் தி டிஸ்டிங்விஷ்ட் ஜூரிஸ்ட். ஹே, இவங்க ரொம்ப நல்லா படிக்கிற பையன் பாய்வ, சூப்பரா படிக்கிற பொண்ணு பாயுது அப்படின்னு சொல்லி உங்க டீச்சர் உங்க மேல ஒரு ஒப்பீனியன் வச்சு உன்னை பாராட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி பிரசிடென்ட் வந்து இவங்க எவ்வளவு பெரிய பெரிய கேசஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருக்காங்க தெரியுமா அப்படின்னு உங்களை ஒரு டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட், அவங்கள என்ன சொல்லுவாங்க, டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட் அப்படின்னு. பிரசிடென்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கொடுத்தாங்க அப்படின்னா அப்ப கூட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகலாம். ஓகே, சோ இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், ஹைகோர்ட்ல 5 வருஷம் ஜட்ஜா இருந்திருக்கணும், ஹைகோர்ட்ல அதுக்கு முன்னாடி 10 வருஷம் அட்வொகேட்டா இருந்திருக்கணும், இல்லனா பிரசிடென்ட் வந்து இவங்க ஒரு டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட் அப்படின்னு வந்து இது பண்ணி கொடுத்துருக்கணும், சிபாரிசு பண்ணியிருக்கணும். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் மணி பில். மணி பில் அப்படின்னா வந்து என்ன? இல்ல யூ ஹாவ் டு ரைட் எவ்ரிதிங். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லா பாயிண்ட்ஸையுமே கண்டிப்பா வந்து எழுதணும். ஓகே, சோ நீங்க வந்து நியூஸ்லாம் பாத்துக்கீங்களா, பண மசோதா அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையாடா? அதுதான் வந்து என்னது அப்படின்னா மணி பில். ஓகேவா? மணி பில். சோ கவனிங்க, மணி பில் இன் ஜெனரல் கவர்ஸ் த இஷ்யூ ஆஃப் ரெசீட். இது நீங்க என்ன சொன்னோம், ரெசிப்ட்னு சொல்லக்கூடாது, ரெசீட். ஓகே, ரெசீட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். அண்ட் ஸ்பெண்டிங் ஆஃப் மணி, பணத்தை எப்படி எல்லாம் வந்து செலவு பண்றாங்க, ஸ்பெண்ட் பண்றாங்க. borrowing, borrowனா கடன் வாங்குறது, borrowing by the government. சோ பணத்தை கவர்மெண்ட் எப்படி borrow பண்றாங்க, கடன் வாங்குறாங்க, எப்படி அந்த பணத்தை செலவிடுறாங்க. tax loss, taxனா என்னது, வரி. வரியில என்னென்ன லாஸ் எல்லாம் வந்து இருக்கு. அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், செலவுகள், என்னென்ன செலவுகள்லாம் வந்து இருக்கு. அண்ட் பிரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மணி, கருப்பு பணம், கணக்குல காட்டாம இருக்கக்கூடிய அந்த பிளாக் மணி. ஓகே, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மணி பில் அப்படின்னு சொல்லுவோம். பிரிவென்ஷன் ஆஃப், பிரிவென்ஷன்னா தடுக்கிறது. ஓகே,
Money bill in general covers the issue of receipt and spending of money. எப்படி எப்படிலாம் மணியை வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க, எப்படி எல்லாம் மணியை வந்து கடன் borrow பண்றாங்க, and then டாக்ஸுக்கு என்னென்ன லாஸ் வச்சிருக்கோம், அண்ட் எப்படி செலவு வந்து கவர்மெண்ட் பண்றாங்க, பிளாக் மணி எப்படி ஒழிக்க போறாங்க, இது எல்லாத்தையுமே மணி பில் அப்படின்னு சொல்லுவோம். மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்ல லோக்சபா லோவர் ஹவுஸ் மட்டும்தான் மணி பில்லை இஷ்யூ பண்ணுவாங்க. பார்லிமெண்ட்ல லோக்சபா மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மணி பில்லை இஷ்யூ பண்ணுவாங்க. சரியா? மணி பில்லை இஷ்யூ பண்ணுவாங்க. சரியா? வெரி குட்ரா பசங்களா. அடுத்து, list out any two special powers of Attorney of General of India. Attorney General of India has the right to speak and to take part in proceedings of both houses of parliament. Parliamentல நமக்கு lower house, upper house, லோக்சபா, ராஜ்யசபா, இது ரெண்டுத்துலயுமே அவருக்கு பேசுறதுக்கும் பங்கெடுக்கிறதுக்கும், ஓகே, டேக் பார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பங்கெடுக்கிறதுக்கும் பங்கெடுப்பதற்கும் எல்லா உரிமைகளும் இருக்கு. Or their joint sitting and any committee of the parliament of which he may be named as a member but without a right to vote. அவருக்கு ஒரே ஒரு இது மட்டும் தான் கிடையாது. என்னது? ஓட்டிங் உரிமை மட்டும் தான் கிடையாதே தவிர என்ன பண்ணலாம்? ஜாயிண்ட் சிட்டிங் வித் எனி கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்ல எந்த கமிட்டி கூட வேணா அவங்க வந்து ஒரு மெம்பரா இருக்கலாம். அண்ட் அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா he have right to speak, பங்கெடுக்க, டேக் பார்ட் பண்ண, இது எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. ஆனா ஓட் பண்ற உரிமை மட்டும்தான் இல்ல. இதெல்லாம் தான் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் அட்டார்னி ஆஃப் ஜெனரல். In the performance of his official duties, the Attorney General of India has the right of audience in all courts in the territory of India. India முழுக்க எத்தனை கோர்ட் இருக்கு, எந்த கோர்ட்ல வேணா போயிட்டு, ஓகே, எந்த கோர்ட்ல வேணா போயிட்டு அவர் வந்து ஒரு ஆடியன்ஸா போயிட்டு உட்காரலாம். யாரும் என்ன எது கேட்கவே முடியாது. ஓகே, இந்தியா ஃபுல்லா எந்த கோர்ட்ல வேணா போயிட்டு அவர் வந்து உட்காரலாம், யாரும் என்ன எதுன்னு கேட்கவே முடியாது. ஓகே, அதுவும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பவர். ஹே, முடிச்சிட்டோம் சாப்டர் 2. ஓகே, பிஃபோர் வி கோ டு தி நெக்ஸ்ட் சாப்டர், ஒரு குட்டி குவிஸ் வச்சுக்கலாமா? ஒரு குட்டி குவிஸ் வச்சுக்கலாமா? எனிபடி ஃப்ரம் பாண்டிச்சேரி? எனிபடி ஃப்ரம் பாண்டிச்சேரி? பப்ளிக் முடிச்சு நம்மளாம் மீட் பண்ணலாமா? பீச்சில் மீட் பண்ணலாமா? காந்தி ஸ்டாச்சு வாசல்ல என்னைக்கு மீட் பண்ணலாம்? சரி, பப்ளிக் முடியறப்போ நாங்க ஒரு லைவ் வரோம். ஓகே, யாராச்சும் பாண்டிச்சேரி பீப்புளா இருந்தீங்கன்னா we can meet in beach sometimes. ஓகே, ஓகே, பரவாயில்ல, பக்கத்துல இருக்கவங்களும் you can come. கடலூர் and all. Very good ரா, சூப்பர். So chapter 3 போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி quiz. I'm going to ask you a question. So the first question is, யார வந்து who is elected by electoral college by a system of proportional representation by single transferable vote? Who is elected by electoral college with the system of proportional representation by a single transferable vote? President. Very good. 3 categories of ministers in union level la: cabinet minister, minister of states, and third yaar? 3 categories of union ministers la: cabinet minister, minister of states, and the third type la endha minister வருவாங்க? Very good. Deputy minister. நீங்க ஷார்ட்டா போட்டா கூட போதும். டெபுட்டி மினிஸ்டர்னா டீன் போடுங்க போறோம், நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, அடுத்து நான் இப்ப வந்து சொல்ல போறேன். இதெல்லாம் கரெக்டா தப்பான்னு சொல்லணும். கரெக்ட்னா எஸ்ன்னு போடுங்க, தப்புனா என்னன்னு போடுங்க போதும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா அவங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அவங்க வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். எஸ். அடுத்து, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா அவங்க ஒரு 5 வருஷமாவது ஹை கோர்ட்ல அட்வொகேட்டா இருந்திருக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா ஒரு 5 வருஷம் ஹை கோர்ட்ல அட்வொகேட்டா இருந்திருக்கணும்.
தப்பு. 10 வருஷம் ஹைகோர்ட் அட்வொகேட்டா இருந்திருக்கணும், 5 வருஷம் ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்திருக்கணும். ஓகே, அடுத்துப்பா. அப்புறம் அவங்க டிஸ்டிங்விஷ் ஜூரிஸ்ட் அப்படின்னு பிரசிடென்ட் வந்து ஒப்பீனியன் கொடுக்கலாம். ஓகே, மணி பில் வந்து லோக்சபா இஷ்யூ பண்ணுவாங்களா ராஜ்யசபாவா? லோக்சபானா எல்லுன்னு போடுங்க, ராஜ்யசபானா ஆர்ன்னு போடுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். மணி பில் லோக்சபா இஷ்யூ பண்ணுவாங்களா இல்ல ராஜ்யசபா இஷ்யூ பண்ணுவாங்களா? லோக்சபா, லோவர் ஹவுஸ். வெரி குட். இப்போ அடுத்துப்பா முடிச்சிடலாம், நம்ம சாப்டர் 3 போகலாம். ஓகே, கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஃபயர் போடலாமா சாட்ல? சாட்ல ஒரு குட்டி ஃபயர் போடலாமா? சாட்ல கேன் யூ ஆல் புட் அ ஃபயர்? அடுத்த சாப்டர் ஆரம்பிக்கலாமா? பக்காடா, சூப்பர்டா. ஓகே, எஸ். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட்? ஒரு ஸ்டேட்டுக்கு நமக்கு எதுக்குப்பா கவர்னர்னு ஒருத்தர் வந்து வேணும். த கவர்னர் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, அந்த ஸ்டேட்டுடைய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், அரசியலமைப்போட ஒரு ஹெட் தான் வந்து யாரு? கவர்னர். The governor is the head of the state executive. அந்த ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் உடைய ஹெட் தலை யாரு? தலைவர், தலைவி யாரு? கவர்னர் தான். The administration நிர்வாகம் of a state is carried on in the name of the governor. கவர்னர் பேர்ல தான் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே நடக்கும். He or she directly rules the state when there is the imposition of the president's rule in the state. Okay, so stateல president rule இருக்கிறப்போ டைரக்டா கவர்னர் தான் எல்லாமே பவர். He or she is an integral part of the state legislature. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல ஒரு ஒன்றிய பார்ட் தான் கவர்னர். ஒரு ஒன்றிய பார்ட் தான் வந்து யாரு அப்படின்னா கவர்னர். ஓகே, சோ கவர்னர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், அதே நேரத்துல ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் உடைய ஹெட், அதுக்கப்புறமா ஸ்டேட்டுடைய எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனுமே கவர்னர் மூலமா தான் போகும். அண்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் உடைய ரூல்லையுமே கவர்னர் தான் வந்து மெயினா ஆட்சி புரிவாங்க. அதுக்கப்புறமா இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். குவாலிஃபிகேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். ஓகே, இப்போ கவர்னரை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும், வேலைக்குள்ள வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னலாம் தகுதிகள் இருக்கணும்? குவாலிஃபிகேஷன்னா தகுதிகள் வந்து இருக்கணும். பார்க்கலாமா? ஸோ he should be a citizen of India. அவங்க வந்து ஒரு இந்தியனாக இருக்க வேண்டும். He must have completed 35 years of age. அவங்களுக்கு ஒரு 35 வயசாவது வந்து ஆயிருக்கணும். He should not be a member of parliament or any state legislature. அவங்க எந்த ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், லோக்சபாலியோ ராஜ்யசபாலியோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லயோ எந்த ஒரு மெம்பராகவும் அவங்க இருக்கக்கூடாது. ஓகே, அடுத்து if he or she. ஏங்க எல்லா இடத்துலயும் ஹீ தான் போடுறீங்க, ஷீ கூட வரும் இல்லைங்க. நேம் சம் ஃபீமேல் கவர்னர். கரெக்டா நீங்க ஆன்சர் பண்றீங்களான்னு பார்க்கலாம். சொல்லுங்கப்பா, ஃபீமேல் கவர்னர் வந்து நேம் பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லுங்கப்பா. எனிபடி? யாராச்சு? நீங்க வந்து சொல்றதெல்லாம் நான் வந்து நீங்க வந்து அப்ப இன்னும் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்க அப்ப வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஆஷா மேம் வாங்க. இப்போ வந்து ஃபீமேல் கவர்னர் பேர் ஏதாவது ஒன்று சொல்லுங்க மேம். ஆமா, சரி அதை விடுங்க மேம். ஃபீமேல் கவர்னர் கேட்டா எல்லாருமே வந்து சாட்ல வந்து திரௌபதி முர்மு மேம் பேர் தான் வந்து சொல்றாங்க. நீங்க தானே மேம் சிவிக்ஸ் நடத்தினீங்க இவ்வளவு நாளா? ஆமா, நடத்தினேன். என்ன நடத்திருக்கீங்கன்னா நான் நிறைய நடத்திருக்கேனே. நெட்ல பார்த்துட்டு சொல்றீங்களா? பரவாயில்ல, நெட்ல பார்த்து சொன்னா கூட பரவாயில்ல. தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பாண்டிச்சேரிக்கு தானே? கரெக்ட். ஸ்டாலின் அங்கிளா? டேய்
இன்னும் 35 வயசு ஆகலப்பா, இன்னும் கவர்னர் ஆக்க மாட்டாங்க. சரி, பழைய கவர்னர் இப்போ மாறியாச்சு, அதாவது தெரியுமா? தமிழ்நாடுக்கு கவர்னர் பேர் போடு, கூகுள் பார்த்து போடாத. நான் உனக்கு வந்து கிளாஸ் எடுக்கும்போது ஆர்என் ரவியோ என்ன ரவி சம்திங் அப்படிதான், ரவின்னு சொல்லி ஒரு பேர் தான் வந்து கவர்னராக இருந்தார். ஆனால் இப்போ 2 days முன்னாடியோ இன்னும் 1 week முன்னாடியோ வந்து தமிழ்நாடோட கவர்னரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க தெரியுமா? பேர் போடுங்க பார்க்கலாம். நம்ம கவர்னரை தூக்கி வெஸ்ட் பெங்காலுக்கு போட்டாங்க. தமிழ்நாடுக்கு புது கவர்னர் யார் இப்போ? இஃப் சம்படி நோஸ் போடுங்க. தெரியுமா? இப்போ நம்மளுடைய கவர்னரோட பேர் என்னது? ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். சரியா? தெரிஞ்சுக்கோங்க. கவர்னர் யாரு? மேம் சொன்ன மாதிரி ஆர்என் ரவி. ஓகே, ஆமாம். நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சாதான்டா ஐஏஎஸ்லாம் ஆக முடியும். ஐஏஎஸ் ஆகணும் கனவு மட்டும் இருந்தால் பத்தாது. அப்பப்போ பேப்பர் பாருங்க, நியூஸ் பாருங்க. சரியா? கவர்னர் பேரு கேட்டா ஃபீமேலுக்கு எல்லாத்துலயுமே இதுல ஹீ ஹீ வருது. இங்க பாருங்களேன், ஆன்சர்ல கவர்னரோட குவாலிஃபிகேஷன் கேட்டா ஹீ 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 வருது. இருக்கா? ஆமா, நான் வந்து அப்போ ஃபீமேல் கவர்னர் எல்லாருமே திரௌபதி முர்முன்றாங்க. மேல் சாவனிஸ்டிக். ஸ்ராவணி மேம், வருங்காலத்தில் நீங்கள் என்னை 35 வயசு ஆனாதாப்பா கவர்னர் ஆக முடியும். அதனால வந்து வெயிட் பண்ணும். கவர்னர் சிஎம் ஆயிடும். தமிழ்நாட்டுல இருக்கிறதுல அதிக சப்போர்ட் மேபி யாருக்கு தெரியும், உங்களுக்கு தான் வரலாம். இங்க பாரு, ஷாவணி மேம் சிஎம்க்கு நின்னா யாரெல்லாம் ஓட்டு போடுவீங்க? டிஎம்எம்கே கட்சி பேரு. ஆனா வந்து இல்ல, என்னுடைய தொண்டர்களுக்கெல்லாம் இன்னும் ஓட்டுரிமை வரக்கூடிய வயசு வரல சார். அதனால இவங்க ஓட்டு போடுற வயசு வரப்போ நான் வந்து அரசியல்ல குதிக்கலான்னு இருக்கேன். ஓட்டு போடுவீங்களா? ஆமா. எவ்வளவு ஓட்டு? தீமண்ணல் மாணவர்கள் முன்னேற்ற கழகம். ஆமா, சரியா? வந்தா என்ன சார் பண்ணுவீங்க? பப்ளிக்லாம் ஒழிச்சிருவீங்களா? நீங்க தாங்க சிஎம் வரீங்க. சரி சரி. நான் வந்து துணை முதலமைச்சர் பதவிக்கு துணை முதலமைச்சர் என்ன பண்றோம் அப்படின்னா, மொத்தமா மேம் எனக்கு ஒரு 5 வருஷம் லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டூர் போயிடுவேன். அப்படிலாம் இல்லை சார், சும்மா சர்காஸ்டிக்கா சொல்றாரு அது. நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, சீரியஸாகவே எலெக்ஷனில் நிற்க போகிறோம். இப்போ தான் சர்காஸ்டிக்காக. சரி, ஓகே. இப்போ ரிலாக்ஸாக படிக்கலாம். சரியா? சீரியஸாக படிச்சிருப்போம். இப்போ பாருங்க, இப்போ தான் கூட்டம் அதிகமாக வருது. என்னமோ காமெடி பண்ணுறாங்க. யூடியூப் அல்காரிதம் இப்போ தான் புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னது அரசியல் கட்சி எலெக்ஷன் அதோ புஷ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ அதான் ஹாட் டாபிக். பப்ளிக் எக்ஸாமோட ஹாட் டாபிக் வந்து எலெக்ஷன் தான். நம்ம எலெக்ஷனை பற்றி பேசினோடனே இப்போ ஊரில் எல்லாரும் இன்றைக்கி வந்து நியூஸில், சன் டிவியில் நியூஸில் போடுவாங்க, பிரபல ஆசிரியர்கள் எலெக்ஷன் நிற்பதாக அறிவிப்பு, ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் பீதியில் அப்படின்ட்டு போடுவாங்க. யாருப்பா நீன்னு கேட்டுருவாங்க நாளைக்கு வந்து. சரிப்பா, நான் வெயிட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் வந்து ஓட்டுரிமை கிடைக்கிற வரைக்கும், அந்த வயசு நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம கட்சிக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். ஓகே? ஆமாம், இந்த கொஸ்டின் வந்தால் கரெக்டாக எழுதிடணும், சொல்லிடுறேன். If he is a member of any legislature, he or she automatically vacates his seat upon assuming the office. Okay? He or she should not hold any other profitable occupation. ஒரு 3 பாயிண்ட் எழுதுங்க போதும். எல்லா பாயிண்ட்டும் எழுத வேண்டாம். மேபி இந்த ஒரு பாயிண்ட், இந்த இதுல இருந்து 2 பாயிண்ட். ஓகே? ஆமா, இது ரெண்டுமே நீங்க வந்து எடுத்துக்கலாம். 3மே எழுதலாம். 4 பாயிண்ட் எழுதுங்க மொத்தமா போதும். சரியா? கண்டிப்பா 2 மார்க்ஸ் கிடைச்சிரும். ஸோ வேற எந்த ஒரு ப்ராஃபிட்டபிள் ஆக்குபேஷன் அப்படின்னா, வருமானம் வரக்கூடிய முதலீடு இல்லை, வருமானம் வரக்கூடிய ஒரு வேலை, ஒரு ஆக்குபேஷன் வந்து வச்சுக்க கூடாது. ஓகேவா? கமலியோட அது என்னது, கமெண்ட்ஸை பார்த்தாதான் வந்து சிரிப்பா இருக்கு. ஆமா ஆமா. மெமரிஸ் டுமாரோ 3 o'clock there is a bomb in class. மெமரிஸா? ஆமா ஆமா.
ஆமா வாங்கப்பா. கவர்னர் ஆன பிறகும் வந்து கூட மேக்கப் போடுவீங்களா மேம்? அது போடணும்னா போடணும், தோணுனா போடுவேன், போடக்கூடாதுன்னு தோணுனா போட மாட்டேன். அதுல என்னடா இருக்கு? வா. வாட் இஸ் த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த ஹை கோர்ட்? ஓகே மக்களே, சீரியஸ் மோடுக்கு டக்குன்னு சீரியஸ் மோடுக்கு வந்துடணும். ஃபன்னுனா ஃபன்னு முடிஞ்ச உடனே சீரியஸ் மோடுக்கு வந்துடணும், படிச்சிடணும். ஓகே, குட் பாய்ஸ் அண்ட் குட் கேர்ள்ஸ். In their judicial capacity, the High Court of the Presidency towns, Bombay, Calcutta, Madras, have both original and appellate jurisdiction. So, ரெண்டு jurisdiction இருக்கும், சரியா? ஒன்று வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் இன்னொன்று வந்து அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன். while other high court have mostly appellate jurisdiction மட்டும்தான். ஓகே, அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி நம்ம 5 மார்க்ல டீட்டெயில்டாகவே வந்து படிப்போம். இப்போ நான் ஹை கோர்ட்டில் வந்து எனக்கு வந்து நீங்கள் ஒரு குற்றவாளிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆனால் நான் வந்து ஒரு நிரபராதி, அதனால் நான் வந்து என்ன பண்ணலாம், இல்லைங்க என் மேலே எந்த குற்றமும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஒரு மேல்முறையீடு கொடுக்கலாம். அதுக்கு பேர் தான் நம்ம அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பீல் கொடுக்கறது அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே வாங்கப்பா. இப்ப இந்த ஜுடிஷியல் கெப்பாசிட்டியில ஹை கோர்ட் ஆஃப் பிரசிடென்சி டவுன்ஸ், அதாவது பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் அண்ட் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். மற்ற எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் மட்டும்தான் வரும். ஓகே, ஒன்லி இன் மேட்டர்ஸ் ஆஃப் அட்மிரால்டி, probate, matrimonial and contempt of court they have original jurisdiction. Okay, so எந்தெந்த விஷயத்துலலாம் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் மட்டும்தான் இருக்கும்? அட்மிரால்டி, probate, matrimonial, attempt of court. அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து இப்போ குயிக்கா பார்க்கலாம். ஓகே, what do you mean by admiralty? சொல்லுங்கப்பா. அட்மிரால்டி அப்படின்னா வந்து என்ன பார்த்தோம்? what do you mean by admiralty? ஒரு கடற்படை இருக்கு இல்லையா, நேவி இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அட்மிரால்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ராயல் நேவியா இருக்கட்டும், ஓகே, நேவி வச்சு இருக்கட்டும், டிஃபென்ஸா வந்து இருக்கட்டும், ஷிப்ஸ், சி, இது ரிலேட்டட் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as admiralty. ஓகே, what do you mean by probate? probate அப்படின்னா வந்து என்னப்பா? probate அப்படின்னா வந்து what is a probate? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? what do you mean by probate? இந்த உயில் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, தமிழ்ல வந்து உயில் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க, ரைட்? அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து probate அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து மேட்ரிமோனியல் அப்படின்னா வந்து என்னது? வாட் இஸ் மேட்ரிமோனியல்? மேம் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து தமிழ் மேட்ரிமோனி தான் மேம். what do you mean by matrimonial? yes, கோர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து என்னதுப்பா? ஏதோ ஒரு மேரேஜ், கரெக்ட் தான். டிவோர்ஸ் இருக்கு, இல்ல சைல்டு எந்த கஸ்டடியில வந்து சைல்டு வந்து போகணும், எப்படி மெயின்டெனன்ஸ் வந்து நடக்குது, இது எல்லாமே. ஓகே, ஸோ என்னென்னலாம் டிஸ்பியூட்ஸ் விச் அரைசஸ் பிட்வீன் மேரேஜஸ், டிவோர்ஸா இருக்கட்டும், செப்பரேஷனா இருக்கட்டும், சைல்டு எந்த கஸ்டடியில போகணும், இது எல்லாமே வந்து மேட்ரிமோனியல்ல தான் வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ட் கோர்ட்ல நீங்க போயிட்டு கோர்ட்லயே கேஸ் கொடுக்குறீங்க. ஓகே, லீகலி இது இருக்கு அப்படிங்கிறப்போ என்ன ஆட் வருதா தூக்கிடலாம், டோன்ட் வரி. இதெல்லாம் தான் நம்ம வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல மட்டும்தான் வரும், அப்பலேட்ல வராது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன். So what do you understand by about appellate jurisdiction? Appellate jurisdiction na enna? நான் சொன்ன மாதிரி வந்து மேல்முறையீடு, அப்பீல் போறது வந்து appellate jurisdiction சொல்லுவோம். As a court of appeal, all high court can hear appeals in civil and criminal cases. இப்போ civil cases na வந்து என்ன? Okay, so இப்போ வந்து அதே தான். இப்போ நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், ஏதோ ஒரு சாதாரண ஒரு சொத்து பிரச்சனை, இல்லை வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, மேட்டர், சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, மற்றதெல்லாம் வந்து சிவிலில் வந்து வரும். ஓகே, கிரிமினல் கேசஸ் அப்படின்னா வந்து கொலை, அதெல்லாம் வந்து கிரிமினல் கேசஸில் வந்து வரும். ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சபார்டினேட் கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போகலாம், ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போகலாம், மேல்முறையீடு போகலாம். They cannot exercise jurisdiction over tribunals established under the law relating to armed forces of the country. இதே
ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் த கண்ட்ரி, ஆயுதங்களை கொண்ட நம்மளுடைய கண்ட்ரியுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ஆர்மி வந்து இருக்கு இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ண முடியாது, அவங்க இந்த மாதிரி ஹை கோர்ட் அப்பீல் இந்த மாதிரி அப்பீல் போக முடியாது, டைரக்டா அது சுப்ரீம் கோர்ட்ல தான் இருக்கும். ஓகே, எஸ். சோ இப்போ ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னது அப்படின்னா, 11th 12th கம்ப்ளீட்டா 2 வருஷம் எங்க கூட சேர்ந்து நீங்க படிக்கணும் அப்படின்னா வேதாந்து ஆப்ல நாங்க டெய்லி லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ரெக்கார்டட் கிளாஸ் 24/7 அதுல வேத் வந்து உங்களுக்கு டவுட் சால்விங் பண்ணி தருவான். லைவ் கிளாஸ்ல நாங்க டவுட் சால்விங் பண்ணி தருவோம். எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸுமே பிரிண்டபிள் PDF-ஆ கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம சூப்பரா சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணி 195+ கட் ஆஃப் நீங்க கேரண்டீடா வாங்க வைப்போம். நீங்க 600 out of 600 வாங்குறதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே சொல்லி தருவோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நாங்க சொல்லி தருவோம். 2 வருஷத்துக்கே மொத்த ஃபீஸ் எவ்வளோ? 2999 தான். 2999 தான் மொத்த 2 வருஷத்துக்கான ஃபீஸே. இந்த ஆஃபர் உங்களுடைய இந்த எக்ஸாம் 10th பப்ளிக் எக்ஸாம் முடியற வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். அதனால அதுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஆர்வமா படிப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். சரியா? ஸோ யார் யாருக்கெல்லாம் வேணுமோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு. ஸோ நவ் லெட்ஸ் பிகின் சாப்டர் 4. ஆரம்பிக்கலாம்னா சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். ஆஷா மேம் பாசமா எனக்காக காஃபி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் so nice to have such people around us. Sneha, yeah, it is real. மேம் நீங்கள் செய்யமானா கேஸ் விலையை குறைப்பீங்களா? அடுத்த சாப்டர் போலாமா? சாட்ல ஒரு ஃபயர். நீங்க சிஎம் ஆனா எக்ஸாம் ஒழிப்பீங்களா? யாரு சிஎம் ஆனாலும் எக்ஸாம் ஒழிக்க மாட்டாங்க, ஒழிக்கவும் கூடாது. ஓகே வாங்கப்பா, லெட்ஸ் பிகின் சாப்டர் 4. ஆரம்பிக்கலாமா? 2 சாப்டர் தான், முடிச்சிடலாம் ஃபாஸ்டா. bio live இருக்கும். ஆஷா மேம் இஸ் லிட்டில் டயர்ட் டுடே, அதனால வந்து 12th லைவ் கண்டிப்பா இருக்கும். ஓகே, டோன்ட் வரி. பாப்பா ஆரம்பிக்கலாம். சாப்டர் 4, லிஸ்ட் 4 கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பஞ்சஷீல். ஓகே, பஞ்சஷீல் உடைய முக்கியமான 5 கைடிங் பிரின்சிபல்ஸ் வந்து எது? முக்கியமான 5 கைட்லைன்ஸ் வந்து என்னது? ஓகே, சோ இந்த பஞ்சஷீல் எந்த நாடுக்கும் நடுவுல நம்ம வந்து கொடுத்ததுப்பா? சொல்லுங்கப்பா. இந்த பஞ்சஷீல் யாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட். சொல்லுங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு நான் வந்து செக் பண்றேன். லைவ் இப்ப முடிஞ்சிரும், இன்னொரு ஒரு சாப்டர் தானே. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் நேபாளோ இல்ல, என்னது? சைனா. இந்தியா அண்ட் சைனா. வெரி குட். மியூச்சுவல் நான் அக்ரஷன். ஓகே, மியூச்சுவல் நான் அக்ரஷன். ஓகே, வாட் டு யூ மீன் பை அக்ரஷன்? அக்ரஷன் அப்படின்னா வந்து என்ன பார்த்தோம்? ஒரு ஆக்கிரமிப்பு. ஓகே, நான் வந்து உன்னோட இடத்த ஆக்கிரமிக்க மாட்டேன், நீ என்னோட இடத்த ஆக்கிரமிக்க கூடாது. அதுக்கு பேர் தான் மியூச்சுவல் நான் அக்ரஷன். நான் அக்ரஷன். ஓகே, இப்போ மியூச்சுவல் அப்படின்னா என்ன? உனக்கும் எனக்கும் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. எனக்கு உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட், உனக்கு எங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான். மியூச்சுவல் நான் இன்டர்ஃபெரன்ஸ். உங்க நாட்டில் ஏதாவது சண்டை சலவரம் பிரச்சனைனா நான் தலையிட மாட்டேன், எங்க நாட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க தலையிடக்கூடாது.
அதான் நான் இன்டர்ஃபெரன்ஸ். நான் மூக்கு நுழைக்க மாட்டேன், நீங்களும் மூக்கு நுழைக்க கூடாது. ஈக்குவாலிட்டி அண்ட் கோஆபரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட். இப்போ ஈக்குவாலிட்டி, நீயும் நானும் சமம், அதே நேரத்தில் கோஆபரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட். ஏதோ ஒரு செயல், ஏதோ ஒன்று நடக்கிறதுனால உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது, சைனாக்கும் நல்லது இந்தியாவுக்கும் நல்லதுன்னா அப்போ அதுக்கு நம்ம ஒத்து போகணுமா இல்லையா, அதுக்கு நம்ம கோஆபரேட் பண்ணணுமா இல்லையா, அதுக்கு தான் மியூச்சுவல் நான் அக்ரெஷன். பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ட். ஓகே, நீங்களும் நாங்களும் பீஸ்ஃபுல்லா ஒன்னா கோ எக்ஸிஸ்ட் ஆகணும். கோ எக்ஸிஸ்ட்னா நானும் வாழுவேன் நீயும் வாழணும், அதுக்கு பேர் தான் வந்து கோ எக்ஸிஸ்டன்ஸ். உங்களை அழிச்சு நாங்க வாழ மாட்டோம், எங்களை அழிச்சு நீங்க வாழக்கூடாது, அப்படிங்கறதான் கோ எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, அடுத்து அவ்வளவுதான். 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மியூச்சுவலா நான் அக்ரெஷன், மியூச்சுவலா நான் இன்டர்ஃபெரன்ஸ், பீஸ்ஃபுல்லா நீங்களும் நாங்களும் நிம்மதியா வாழுவோம், ஈக்குவாலிட்டியாவும் ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்காக கோஆபரேஷனும் பண்ணுவோம். நேம் த ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் நான் அலைன்டு மூவ்மெண்ட். நான் அலைன்டு மூவ்மெண்ட் வந்து ஆர்கிடெக்ட்ஸ்னா வீடு கட்டுறவங்கள நம்ம வந்து ஆர்கிடெக்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த நான் அலைன்டு மூவ்மெண்ட்டை உருவாக்கினவங்களை கொண்டு வந்தவங்களை நம்ம ஆர்கிடெக்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஜவஹர்லால் நேரு இந்தியாவுக்கு, யுகோஸ்லேவியாவுக்கு தித்தோ, எஜிப்டுக்கு நசர், இந்தோனேஷியாவுக்கு சுகார்னோ அண்ட் கானாக்கு குவாமே நக்ருமா. I'm not sure if I'm pronouncing it correctly, but இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, வெரி குட். அடுத்துப்பா, what was the reason of India to choose the path of non-alignment? நாங்க யாரு கூடயும் எந்த ஒரு இது கூடயும் ஒத்து போக மாட்டோம். ஓகே, நாங்க எங்களுக்கான ரூல்ஸ் எங்களுக்கான இது எல்லாமே நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் அலைன்டு. யாரு கூடயும் அலைன் ஆகாம இருக்கிறதுக்கு பேர் தான், ஒத்து போகாம இருக்கிறதுக்கு பேர் தான் நான் அலைன்டு. இந்தியா வந்து ஏன் அப்படி நான் அலைன்டை வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, நேருஜி இந்தியாவுடைய முதல் பிரைம் மினிஸ்டர் வாஸ் opposed the rivalry of two superpowers, அமெரிக்கா அண்ட் ரஷ்யா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர், ரஷ்யா ஒரு சூப்பர் பவர். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நல்லா கவனிங்க, who were trying to extend their influence over the newly emerged nations of Asia and Africa. ஏஷியாவில் ஆஃப்ரிக்காலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர நேஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அமெரிக்கா அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறமா ரஷ்யா அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. அப்போதான் இந்தியா என்ன முடிவெடுத்தது, நம்ம அமெரிக்காவோட கண்ட்ரோல்லையோ இல்லை ரஷ்யாவுடைய கண்ட்ரோல்லையோ இந்த 2 சூப்பர் பவர்ஸோடைய கண்ட்ரோலில் போக வேண்டாம், நம்ம ஒரு தனி நாடா இருந்துட்டு போவோம் அப்படின்னு வந்து ஒரு முடிவை எடுத்தது. ஸோ he chose the path of non-alignment. அலைன்மெண்ட்னா ஒத்து வருது, நான் வந்து அமெரிக்கா கூடயும் ஒத்து வரல இவங்க கூடயும் ஒத்து போல அப்படிங்கிறது. Not aligned with any bloc in the fates of the bipolar order of the Cold War and tried to form a third bloc of nations in international affairs. So நாங்க வந்து ஒரு third block-ஆவே வந்து இருந்துட்டு போறோம். அமெரிக்கா ஒரு பிளாக், ரஷ்யா ஒரு பிளாக்னா இது ரெண்டுத்தையுமே சார்ந்து இல்லாம ஒரு தேர்ட் பிளாக்காவே நாங்க இருந்துட்டு போறோம். புக்ல இல்லைனாலும் இதை படிச்சுக்கோங்க, புக்கின் சைடுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, யா, அடுத்துப்பா, மென்ஷன் த மெயின் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி. ஃபாரின் பாலிசியுடைய முக்கியமான டூல்ஸ் வந்து என்ன? The main tools of foreign policy are treaties and executive agreement. ட்ரீட்டினா ஒப்பந்தம், எக்ஸிகியூட்டிவ் அக்ரிமெண்ட்னா ஒரு வேலையை வந்து திட்டத்தை வந்து செயல்பாடு பண்ணணும்னா அதுக்கு பேர் தான் எக்ஸிகியூட்டிவ். ஓகே, எக்ஸிகியூட்டிவ் அக்ரிமெண்ட். அப்பாயிண்டிங் அம்பாசிடர்ஸ், ஃபாரினுக்கு உதவி பண்ணுறது தான் ஃபாரின் எய்டு, இல்லை ஃபாரின்லேருந்து உதவி வாங்கிக்கிறது. இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, வணிகத்தை இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுறது. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ஆயுதங்களை கொண்ட படை, இது எல்லாம் தான் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி. ஓகே, மெயின் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசிஸ் என்னென்ன? ட்ரீட்டிஸ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் அக்ரிமெண்ட், அப்பாயிண்டிங் அம்பாசிடர்ஸ், ஃபாரின் எய்ட், இன்டர்நேஷ்னல் ட்ரேட், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். எஸ், முடிச்சிட்டோம். சாப்டர் 4 முடிச்சாச்சு. இப்போதான் காஃபி கொடுத்தேன்.
யாழினியன் சார் எங்க சார்? அப்படியே உங்க தலையை காட்டிட்டு போங்க. நம்மளுடைய துணை சிஎம் அவர்கள், டெப்யூட்டி சிஎம் அவர்கள். சாரி, தமிழ்ல துணை சிஎம் இல்லையா? இல்லை, நம்ம வைக்கிற பதவி தான். நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பாருங்க, உங்கள் ஷாவணி மேம் கஷ்டப்பட்டு கிளாஸ் எடுக்கிறாங்கன்ட்டு இது என்ன மோர் எடுத்துன்னு வந்திருக்கேன். சரியா? இவ்வளோ பாசம் கூடாது. இப்போதான் ஆஷா மேம் வந்து காஃபி கொண்டு வந்தாங்க. யாரு சார்? நான் குடிச்சிடறேன் மேம், தேங்க்ஸ். ஆமாம். கவர்னரா? யா மேம், எதுக்குடா சித்தார்த்து? எஸ், ஃபயர் ஃபயர் ஃபயர். கடைசி சாப்டர் முடிக்க போறோம். யா, கடைசி சாப்டருக்கு ஒரு ஃபயர் போடுங்க. பயங்கர குயிக்கா சூப்பரா ஜாலியா நம்ம வந்து படிக்கலாம். சரியா? கியூட் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, அந்த ஷின்சான்ல வரக்கூடிய அந்த கசாமா பவு தானே அந்த இன்னொருத்தனோட பேரு, ஷின்சான் இந்த மாதிரி. யா, வாங்கப்பா. What is the role of Japan India Institute of Manufacturing? ஜிம் உடைய ரோல் வந்து என்ன? ஓகே, in the manufacturing sector, Japan announced its cooperation of training 30,000 Indian people. 30,000 இந்தியன் பீப்புளுக்கு நாங்க வந்து ட்ரைனிங் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. எதுல? இந்த ஜப்பான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்ல. எதுக்கு? they provide Japanese style manufacturing skills. Japanese style of manufacturing skills எல்லாம் நாங்க சொல்லி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா சூப்பரா செழுமையா வளரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. டு கான்ட்ரிபியூட் மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா, இந்த மாதிரி. இப்போ நமக்கு ஏதோ ஒரு பொருள் தேவை, நமக்கு அது செய்ய தெரியல அப்படிங்கறதுனால நம்ம வந்து ஒரு ஃபாரின் நாடை டிபெண்ட் பண்ணி இருக்கோம். அதை நம்மளே செய்ய தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம் இல்லையா? அதை நம்மளே செஞ்சுக்கலாம் இல்லையா? நமக்கு அந்த ஸ்கில் தெரியுமா தெரியாதா? டான்ஸ் பர்ஃபார்மன்ஸா 11th 12th சேனல்ல எப்போ 4 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வருதோ அப்போ டான்ஸ் பண்ணலாம். இப்போ கவனிங்க, மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா, இந்த ரெண்டு வார்த்தை இல்லைன்னா மார்க் வராது பசங்களா. மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா, ஓகே, இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கறதுனால தான் ஜப்பான் வந்து என்ன பண்ணாங்க, 30,000 பேருக்கு இந்த ஸ்கீம் மூலமா, எதுப்பா, ஜப்பான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் மூலமா ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ தட் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் செக்டார் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமா தான் இந்த மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியாலாம் வந்துச்சு. Any 5 global grouping in which India is a member. இதுல இந்த கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்கலாம். எப்படின்னா இதுல எது வந்து இந்தியாவுடைய மெம்பர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினை கேட்கலாம். India is a member of formal groupings like BIMSTEC, NAM, SAARC, G20, SCO. எப்படி ஞாபகம் வச்சுக்க போறீங்க? கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் try to remember. மேம் டாப்பர்ஸ் ஆன்சர் ஷீட் அவைலபிளா இருந்தா அனுப்ப முடியுமா? டெஃபினட்டா. I will try to search my own paper itself. அதாவது என்னுடைய பப்ளிக் பேப்பர் நான் வாங்கல, because I scored centum in social. என்னுடைய ஸ்கூல் எக்ஸாம்ஸ் உடைய பேப்பர்லாம் நான் லேப்ல தான் வச்சிருந்தேன். ஓகே, பட் அது எந்த லேப்ல இருக்கு, எங்க இருக்குன்னு தெரியல. ஐ ஆல்வேஸ் எந்தெந்த டெஸ்ட்லலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சென்டம் வாங்கினோ அந்த டெஸ்ட் பேப்பர்லாம் நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியல. அண்ட் அப்போலாம் வந்து இங்கு பென்ல தான் எழுதணும்னு சொல்லிடுவாங்க எங்க ஸ்கூல்ல. ஸோ இங்கு பென்ல எழுதினதுனால இத்தனை வருஷம் தாண்டி இப்போ அது வந்து இங்கே இருக்குமான்னு தெரியல. லிட்ரலி எந்த ஆண்டு தெரியுமா? 14 years ஆச்சு நான் 10th முடிச்சு. எப்பா அப்படி இருக்கு. ஓகே, இந்தியா இஸ் a member of formal groupings like BIMSTEC, NAM, SAARC, G20 and SCO. ஓகேவா? வெரி குட். அடுத்து mention the member countries of BRICS. ஓகே, mention the member countries of BRIC. ஓகே, வாங்கப்பா. Brazil, B for Brazil, Russia, India,
சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா இவங்களாம் தான் பிரிக்ஸில் வருவாங்க. நேம் த நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. முக்கியமான ஒரு கொஷின். ஓகே, நெய்பரிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அதையும் நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியாவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரியா? நெய்பரிங் ஸ்டேட்ஸையும் நெய்பரிங் கண்ட்ரீஸையும் என்ன பண்ணிக்காதீங்க, நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரியா? இந்தியா இஸ் அ வாஸ்ட் கண்ட்ரி. வாஸ்ட் கண்ட்ரினா என்ன? இந்தியா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி. ஓகே, வித் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் டு த நார்த் வெஸ்ட். நார்த் வெஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் இருக்கு. சைனா, நேபாள், பூட்டான்லாம் இந்தியாவுடைய நார்த் பார்டர்ல இருக்கு. சைனா, நேபாள், பூட்டான்லாம். பங்களாதேஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஈஸ்ட்ல இருக்கு. பங்களாதேஷ் வந்து இந்தியாவுடைய ஈஸ்ட் சைட்ல இருக்கு. மியான்மர் வந்து ஃபார் ஈஸ்ட், இன்னும் தள்ளி ஃபார் ஈஸ்ட்ல மியான்மர் இருக்கு. ஸ்ரீலங்கா சவுத் ஈஸ்ட்ல இருக்கு. மால்தீவ்ஸ் சவுத் வெஸ்ட்ல இருக்கு. ஓகே, two countries that lie close to India separated by Indian Ocean. இதுதான் மால்தீவ்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்தியன் ஓஷனால செப்பரேட் ஆகி இருக்கு இந்தியா பக்கத்துல. ஓகேவா? வெரி குட். ஸோ கரெக்டா கவனிங்க. என்னென்ன வரும் நமக்கு? இந்தியா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நார்த் வெஸ்ட்ல. சைனா, நேபாள், பூட்டான் வந்து நார்த்ல. ஈஸ்ட்ல பங்களாதேஷ். அதே மாதிரி ஃபார் ஈஸ்ட்ல மியான்மர். மால்தீவ்ஸ் சவுத் வெஸ்ட்ல. ஸ்ரீலங்கா சவுத் ஈஸ்ட்ல. ஓகே, வெரி குட். அடுத்துப்பா, வாட் டு யூ நோ அபவுட் கலாதன் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட்? Myanmar is India's gateway to Southeast Asia. Southeast Asiaக்கு பாத்தீங்க அப்படின்னா மியான்மர் தான் இந்தியாவோட ஒரு கேட்வே. India is building the Kaladan multimodal transit transport, a road, river, port, cargo transport. இதான் முக்கியம். ரோடையும் ரிவரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கார்கோனா சரக்கு கப்பல்கள்லாம் நம்ம நிறைய பொருள்கள்லாம் வந்து சொல்லுவோம் இல்லையா, அது. ஓகே, ஸோ இப்போ மேம் யூ டேக் த கான்செப்ட் கிளாஸ். சி, கான்செப்டை ஜனஸ்ருதி மேம் தான் டீச் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஜனஸ்ருதி மேம் தான் கான்செப்ட் கிளாஸ், ஃபார்முலா கிளாஸை டீச் பண்ணுவாங்க. ஓகே, சூப்பராக கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. 12th ஸ்டாண்டர்டுக்கு the whole team, the whole students, terminal batch students எல்லாம் were amazed by her. ஏன்னா ஜனஸ்ருதி மேம் சொன்ன எல்லா கொஸ்டினும் அப்படியே வந்துச்சு. முக்கியமா அந்த கான்செப்ட் கிளாஸை, ஆல் கான்செப்ட் அண்ட் ப்ராப்ளம் கிளாஸ் ஜனஸ்ருதி மேமோட அட்டென்ட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தே டோல் நான் சென்டம்மா. முக்கியமா நம்ம தீமின்னல் பசங்க எல்லாருமே சென்டம் வாங்கினாங்க. சரியா? அதனால நீங்க கான்செப்ட் அண்ட் தென் ஃபார்முலாவை நல்லா கத்துட்டு நீங்க வாங்க. நான் உங்களுக்கு வெயிட் பண்ணிருக்கேன். டாப் 2 மார்க்ஸும் 5 மார்க்ஸும் நான் சொல்லித்தரேன். சரியா? டாப் 2 மார்க்ஸும் 5 மார்க்ஸும் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? யா, வாங்கப்பா. சி, நீங்க அப்படி பண்ணக்கூடாது இல்லையா லக்ஷ்மி? மற்றவங்க அப்படி பண்ணக்கூடாதுரா. ஓகே, உங்களுக்கு சொல்லித்தரதானே வந்திருக்காங்க அவங்க. அப்படி பண்ணக்கூடாதுல்ல எல்லாரும். யா, பாப்பா. ஸோ இப்போ ரோட், ரிவர், போர்ட், கார்கோ டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் டு லிங்க் கொல்கட்டா டு சிட்வி இன் மியான்மர். ஸோ மியான்மர்ல கொல்கட்டாவையும் டு சிட்வியை லிங்க் பண்றதுக்காக தான் இந்த மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு ரோட், ரிவர், போர்ட். போர்ட்னா துறைமுகம்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு கார்கோ டிரான்ஸ்போர்ட். ஓகே, எஸ், முடிந்தது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ யார் யாருக்கெல்லாம் நம்ம வேதாந்து லேர்னிங் சென்டர்ல போயிட்டு இப்போ சென்னையிலே பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா நகர், வேலுச்சேரி, ஆவடி, பேரூர், பெருங்குளத்தூர், பெரம்பலூர், ஓகே, இந்த எல்லா பிளேசஸ்லுமே இருக்கு. மதுரையில இருக்கு, திருச்சியில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, பாண்டிச்சேரியில இருக்கு. இங்கெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல புக்கை விசிட்னு ஒரு லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரே ஒரு விஷயம், யார் யாரெல்லாம் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டீங்க, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா யார் யாரெல்லாம் கிளாஸ் கவனிச்சிங்களோ, இன்னைக்கு இந்த 1 hour கிளாஸ் எவ்வளோ சூப்பரா போச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கிளாஸ் இப்போ முடிஞ்ச உடனே போடுங்க.
நேற்று கிளாஸ் மத்தியான கிளாஸ்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. பிகாஸ் நைட்டு 12 மணியோட அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ மறக்காம இந்த லைவுக்கு கீழே நான் லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா நீ கிளாஸ் எப்படி போச்சு, யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணீங்க கமெண்ட் போடுங்க. தோ ஜனஸ்ருதி மேம் லைவ். ஓகே, இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, மேமுடைய கிளாஸஸ்லையும் போயிட்டு கமெண்ட் போடுங்க. இந்த கிளாஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸும் காலைல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிளாஸை பார்த்துட்டு கமெண்ட் போடணும். தோ இந்த 2 கிளாஸஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் 1 2 3 4 5 6 6 கிளாஸ் நடந்திருக்கு. இந்த 6 கிளாஸ்லையுமே உங்க பேரு கமெண்ட்ல இருந்தா மட்டும்தான், மற்ற எல்லா கிளாஸ்லையுமே எல்லாத்துலயும் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிஃப்ட் உண்டு. சரியா? எனக்கு சூப்பரா போச்சு, செம்மையா போச்சு, எஃபெக்டிவா போச்சு. தனியா படிச்சிருந்தா நானே உங்க இடத்துல இருந்திருந்தா கூட இவ்வளவு கம்மியான நேரத்துல இவ்வளவு முடிச்சிருக்க மாட்டேன். இப்ப நீங்க போயிட்டு இதெல்லாம் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டாலே ஈஸியா முடிக்கலாம். சரியா? நீங்களாம் நல்லா படிப்பீங்க, நல்ல மார்க் வாங்குவீங்க. போய் ரெஸ்ட் எடுத்துட்டு 6 மணிக்கு கிளாஸ் வாங்க. சரியா? 6 மணிக்கு ஜனஸ்ருதி மேமோட கிளாஸ் சாப்டர் 3 இருக்கு. கம்பல்சரிக்கு ரொம்ப முக்கியம், எல்லாருமே வந்துருங்க. சரியா? ஓகே, ஸோ நான் லைவ் எண்ட் பண்றேன். கமெண்ட்ல பார்க்கலாம்.